ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ 2 நாளைக்கு முன்னாடி என்னோட US விசா ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சில கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரோ அப்போ நீங்களும் விசாவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன விசாவில் இருக்கேன் அண்ட் என்னோட விசா ப்ளஸ் யூஎஸில் வந்து யூடியூப் எப்படி நான் லீகலாக பண்ணுறேன், இந்த 2 விஷயத்தை பற்றியும் ஒரு சில பாயிண்டில் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, H1B விசா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து H1B விசாவில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து H1B விசாவில் இல்லை. என்னோட விசா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா H4 வித் EAD. நான் வந்து முதல்ல H1B விசாவில் இருந்தேன். யூஎஸ்க்கு வரும்போது ஒரு இந்தியன் கம்பெனி வழியாக நான் வந்து H1B விசா வாங்கி தான் நான் யூஎஸ்க்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த H1B விசாவில் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஒருத்தவங்க கோ த்ரூ பண்ணுவாங்களோ அது எல்லாமே கோ த்ரூ பண்ணேன். ஏன்னா இந்தியன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் H1B விசாவில் இருக்கும்போது ஆன்சைட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஆஃப் ஷோரில் ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி ஆன்சைட் ஈக்குவலாக ஆஃப் ஷோரை வந்து நாலேஜபிளாக இருக்கணும், நீ வந்து கேட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி கொடுக்க சொல்லி வந்து மேனேஜர் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்சைட் வந்து வேண்டாம், ஆஃப் ஷோரை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடக்கும். இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 60 நாளுக்குள்ளே திருப்பி H1B விசாலேருந்து இன்னொரு விசா லீகல் ஸ்டேட்டஸ்க்கு மாறி ஆகணும் இல்லையா? ஸோ 60 டேஸ் தான் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹேசலையும் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். ஸோ H1B விசாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரியிலேருந்து உள்ளே இருக்க எல்லா க்ரைசிஸை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ஷன் இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக பர்சனலாக கோ த்ரூ பண்ணதுனால H1B விசா பற்றி எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு H1B விசாவில் தெரியறதுனால மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னமும் H1B விசால தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் H1B விசால இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, H4 EAD ரவுட். நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து H1B விசா ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா H1B ரவுட்லேயும் போகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அண்ட் H4 EAD ரவுட்டில் போகிற மாதிரி ஆப்ஷனும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலிமா. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் H1B விசா விட H4 EADயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். அதனால ஓகே நம்ம இத்தனை வருஷம் H1B விசாவில் இருந்துட்டோம், நம்ம இதுக்கப்புறம் H4 EAD விசாவில் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து H4 வாங்கி அதுக்கப்புறம் EAD வாங்கி நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் H4 EAD விசாவில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்க ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லீனியன்சி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே கூட நீங்கள் 2வது இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். H4 EAD விசா வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ஆனால் H1B விசாவில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அதனால தான் H4 EAD எடுத்துக்கிட்டு நான் சைடில் வந்து பார்ட் டைமாக யூடியூபும் பண்ண ஆரம்பிச்சேன். பாயிண்ட் நம்பர் 3, H1B விசா ப்ளஸ் யூடியூப். ஆக்சுவலாக நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ நீங்கள் H1B விசாவில் இருந்துட்டு யூடியூப் பண்ணுறீங்க, நாங்களும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம், நாங்களும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு நான் பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். H1B விசாவில் இருக்கும்போது உங்கள் ரூல்ஸ் வந்து கிளியராக இருக்குது. அதுக்கு ஷார்ட் ஆன்சர் வந்து நோ, உங்களால் வந்து யூடியூப் பண்ண முடியாது. யூடியூப் மட்டும் இல்லை, உங்களால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. நான் H1B விசாவில் அந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்கிற ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் கம்பெனி, லொக்கேஷன், இதை தவிர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் யூடியூப்பை வந்து ஒரு ஜாபாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஜாபையோ இல்லை பார்ட் டைம் ஒர்க்கையோ எடுத்துக்கக்கூடாது. அதனால் வந்து H1Bயும் யூடியூபையும் வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த ஒரு ரூலுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நீங்கள் H1B விசாவில் இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாக். நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு கெயின்ஸ் வருதுன்னா அதெல்லாம் வந்து அக்செப்டபிள். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் அது வந்து அக்செப்டபிள். ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ வேறு ஒரு ஜாப் எடுத்து பண்ண முடியாது. அதனால தான் H1Bயும் யூடியூபையும் வந்து நீங்கள் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. H1Bயில் இருக்கும்போது யூடியூப் வந்து ரூல்ட் அவுட். 4வது பாயிண்ட், H4 அண்ட் யூடியூப். ஆக்சுவலாக இதே கொஷின் மாதிரி H1Bயில் இருக்கவங்க கேட்ட மாதிரி இங்கே H4ல் இருக்கிறவங்க கேட்டாங்க. நிறைய எனக்கு கொஷின்ஸ் வந்து H4ல் இருக்கவங்க கிட்ட தான் வந்துச்சு. ஏன்னா ப்ரோ நான் வந்து H4 இருக்குது, நான் வந்து யூடியூப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக இதே கொஷினை நான் வந்து ஒரு இமிகிரேஷன் அட்டார்னி கிட்ட கேட்டேன். நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட EAD வந்து கேன்சல் ஆயிடுச்சுனாலோ இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலோ என்னோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபால் பேக் ஆகிடும். நான் வந்து வெறும் H4 மட்டும் தான் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை இப்போ யூடியூப் பண்ணிட்டு பாதி தூரம் நல்லா வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு EAD கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஷின் வந்துச்சு. அதனால் ஒரு இமிகிரேஷன் அட்டார்னியை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு H4 EAD இருந்தால் மட்டும்தான் யூடியூப் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை EAD வந்து கேன்சல் ஆயிடுச்சாலும் இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ்னால வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கிளியராக வந்து அவர் சொல்லிட்டார். அதனால் H4ல் இருக்கும் போதோ நீங்கள் வந்து EAD கார்டு இல்லைனா உங்களால் வந்து யூடியூப் பண்ண முடியாது. 5th பாயிண்ட், வேலிட் விசா ஃபார் யூடியூப். ஓகே ப்ரோ, H1B விசாவில் யூடியூப் பண்ண முடியாது, H4லையும் வந்து EAD எல்லாம் யூடியூப் பண்ண முடியாது, அப்போ எந்தெந்த விசாலாம் யூடியூப்பை லீகலாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆப்வியஸ்லி நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் பண்ணலாம், கிரீன் கார்டாக இருந்தால் பண்ணலாம், அண்ட் இஏடி கார்டு இருக்கிற எந்த ஒரு வீசா கேட்டகரியும் நீங்கள் வந்து யூடியூப் லீகலாக பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் மற்ற வீசா கேட்டகரியான வந்து ஸ்டூடெண்ட் வீசாவோ இல்லை ஜே வீசா, எம் வீசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்குலர் வீசா, அது வந்து அதுக்குன்னு டிஃபைன் பண்ண பர்பஸை தாண்டி உங்களால் வந்து எந்த ஒரு யூடியூப்லையும் வந்து பண்ண முடியாது. பார்ட் டைம் ஒர்க் கூட அதுக்குன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணப்பட்ட கேட்டகரிஸை மட்டும் தான் வந்து பண்ண முடியும். யூடியூப்ன்றது நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட கேட்டகரிக்குள்ளே வராது. அதனால் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கும்போது உங்களால் யூடியூப் வந்து லீகலாக பண்ண முடியாது. 6th பாயிண்ட், யூடியூப் பேமெண்ட் அண்ட் வீசா கேட்டகரி. ஆக்சுவலாக நான் மேலே சொன்ன சில கேட்டகரியில் யூடியூப் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, நல்லா வந்து வீடியோஸ் போகுது, அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை கேட்பாங்க. அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்களுக்கு லீகலாக பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எஸ்எஸ்என் கொடுக்கும்போதே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து லீகலாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியும் ஐஆர்எஸ் கிட்ட இருந்து இருக்கிற இந்த சேலரி டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீசா கேட்டகரியில் இருக்கீங்க, அதில் வந்து யூடியூப் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து யூடியூபோ இல்லை எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லீகலாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்தியா போயிட்டு திரும்பி வரும்போது பார்டர் பெட்ரோலில் உங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்க வேணும்னா போய் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் யூடியூபோ இல்லை எனி சோஷியல் மீடியாவோ நீங்கள் என்ன வீசா கேட்டகரியில் இருக்கீங்களோ அதில் பண்ண முடியாது அப்படின்னு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் நான் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். அந்த பாட்காஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போயிட்டு இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் தப்பு, H1B வீசாலையும் இல்லை H4 வீசாலையும் எந்த வீசாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யூஎஸ் ப்ரூஃப் கொடுக்குறது போல நீங்கள் இந்தியாவில் இருக்க ப்ரூஃபை கொடுத்துக்கலாம், எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து வந்து பண்ணுறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது யூஎஸில் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் யூஎஸோட ப்ரூஃப் தான் கொடுக்கணும் ரூல்ஸ் படி. ஆனால் இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நான் வந்து போக விரும்பலை. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் நம்பர் 7, கன்க்ளூஷன். ஆக்சுவலாக யூடியூபோ இல்லை எனி சோஷியல் மீடியாவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ணக்கூடாத வீசா கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அது பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த ஒரு அறிக்கைப்படி அவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் நீங்கள் DS-160 ஃபார்மில் கொடுத்துருக்கணும், கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை வந்து ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு AI அல்காரிதம் வச்சு நாங்கள் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுவோம், உங்களோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய இன்சிஸ்ட் பண்ணி ட்வீட்டு, மெயிலு, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் மீடியாலலாம் வந்து கவர் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு யூடியூப் பண்ணுறீங்கன்னா சோஷியல் மீடியா ஹேண்டில் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண முடியாது. DS-160 நீங்கள் அதை மறைச்சு நீங்கள் வந்து யூடியூப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மட்டும் இல்லாமல் எப்பயோ ஒன்று க்ரீன் கார்டு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்போவோ இல்லை எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து அது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க DS-160 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் நீங்கள் சிட்டிசனாக 50 வருஷம் ஆயிருந்தா கூட நீங்கள் DS-160 நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு உங்களை வந்து சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணக்கூடிய அளவு கூட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறதே மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். அதுவே நம்ம தப்பான பேசிஸில் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு லாங் ரனில் கரெக்டாக இருக்காது. ஸோ நான் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இல்லை பாஸ் நீங்கள் ஒரு சில பாயிண்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.